வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம். இன்னைக்கு வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன் ரெடியா. இப்போ நெய்மல் காஞ்சிச்சு. ஸோ அந்த பட்டை கிராம்பை நான் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். போட்டு அது முடிவு நான் தாளித்தோன்னே வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் அந்த பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே நான் சேர்த்து போட்டுக்கிறேன். தனித்தனியாக அவசரப்படுறதுல அரிஞ்சு வச்சு வந்தோடனே நம்ம அடுத்தடுத்த பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி பழத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து இருக்குது. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வேண்டாம் இது இப்போ இந்த பச்சை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் சொன்னோம்ல அதை போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வரும். கருத்து எல்லாம் நல்லா பச்சை ஒரு சில பிட்டாக அதில் போட்டு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போய்டும். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ளேவருக்காக இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் வச்சுருக்கிறப்ப அதில் போட்டுக்கிறேன். அதனுடைய வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணுற மிக்சரை போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் செய்கிறதெல்லாம் ஓகே. அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிடுங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா. உப்பு தான், நம்ம வேறு எதையும் ஆட் பண்ண போகிறதில்ல. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஈரப்பதெல்லாம் இறங்கி கொஞ்சம் வெந்து நல்லா கரெக்டாக வந்துடும். நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த பழைய தோசை சட்டி இருந்ததுன்னு வைங்க, அதை தூக்கி இந்த ஸ்டவ்வில் ஆன் ஆகிருக்க ஸ்டவ்வில் வச்சு அந்த ஸ்டவ்வுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி இந்த பிரியாணி இதை இது இந்த மேலே வச்சுருவேன். வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டோம்னா அடி பிடிக்காது. நிறைய பேருக்குள்ள இதுதான் அப்படி தான் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பழைய தோசை சட்டியை எடுத்து அதை ஸ்டவ் மேலே வச்சு சிம்மில் வச்சு இந்த சட்டியை இந்த பிரியாணியை தூக்கி அதை வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. நம்ம கரெக்டான பதத்துக்கு நாங்கள் டக்குன்னு இறக்கிடலாம். நானும் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி. சூப்பராக எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான். நான் இதில் பாருங்கள், தோசை சட்டின்னு சொன்னேன்ல, அதை பாருங்கள், தோசை சட்டி இருக்குது பாருங்கள். அதை வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இதனுடைய தம் பிரியாணி. என்ன வச்சுட்டிங்கன்னா அடியே பிடிக்காது. தெரியுதா? தோசை சட்டி தெரியுதா? வச்சுட்டேன். லேசாக சிம்மில் நம்ம வச்சுட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அது அப்படியே நல்லா தண்ணி எல்லாம் இழுத்துடும். நல்லா சூப்பராக வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.